அதுக்கப்புறம் இது மாளிகை, சோழன் மாளிகை. அப்புறம் அப்படி பட்டீஸ்வரம் வந்தீங்கன்னாக்கா பஞ்சன் மாளிகை, பட்டீஸ்வரன் சமாதி ஒரு மனைவி அங்கே சமாதி. இந்த பக்கம் சாக்கோட்டை, சாப்பாடு சேஃப்டி பண்ணிக்கல கோட்டை. இல்லை நம்ம சாமியிலேருந்து ரவுண்டுக்குள்ளே தான் தஞ்சை கோயில் கட்டிக்காதவரை இருந்தாலும் அங்கே தான் சோழகபாதவி பெருக்கார் வந்துருக்காரு. ஆனால் இருந்த கட்டடங்களாம் பாண்டியில் அழிச்சுக்கிட்டாங்க. கீழே பேச மாட்டாங்க, தளம் இருக்குது. சூரிய சாட்சி எழுதிவிட்டாங்க. இந்த சூரியன் 10 தோண்டி இருக்கோம். இந்த கீழே ஒரு 6 அடி போகுறாங்க. எவ்வளோ இருக்குன்னு தெரியல, இன்னும் 16 அடி அளசுறாங்க. எடுத்துட்டு பார்க்குற இருக்க முடியல. மறுபடியும் டாயத்தை கட்டி ரோப்பை கட்டி விட்டு நிறுத்தி வச்சுருவோம். அப்புறம் ஒரு 3 பையனுங்க வெளிநாட்டுலேருந்து பார்த்துட்டு சும்மா பந்தெல்லாம் போட்டுருந்தேன். வெளிநாடு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய மகான் சும்மா பந்தல் போட்டு ஷெட்டு நாள் போட்டு விட்டுன்னு 3 பையனுக்கு சேர்ந்து இந்த ஷெட்டு போட்டுக்கிட்டாங்க. அது ரோட்லேருந்து கடைசி வந்து எங்கே இருந்தோம். எங்கள் ஊர் தான் சுத்தப்பாடு இது என்கிட்ட இருக்குது. கண்டுபிடிச்சி ஒரு 37 வருஷம் ஆகுது. எனக்கு பராமரிச்சிருக்கோம். ஆனால் கவர்மெண்ட்டாக எனக்குன்னு ஒன்றும் சம்பளம் கிடையாது, அவருக்கு ஒன்றும் ஒரு சாமான் கிடையாது. எல்லாம் வச்சிருக்கீங்களா, அதை வச்சு ஒரு கமிஷன் பண்ணிவிட்டு பராமரிச்சுட்ருக்கோம். ஆனால் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு போகிறாங்க. பெருசாக கட்டுறாங்க சொல்லியிருக்காங்க. போகிற ஒன்றும் செய்யல. போகிறோம் எப்போ வரும் வரட்டும். அவர் கத்தோட்டமாக இருக்கேன், நானும் கத்தோட்டமாக சேரை போட்டு உட்காந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய மகானுக்கு அவருக்கு ஒன்றும் செய்யலைனாக்கா அங்கே பேனா வைக்கிறாங்க, இங்கே என்ன முடிஞ்சதோ அவர் செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான். அவங்க குறுக்க வச்சுதான். நான் ஒரு 15 வருஷம் வரலும் யாருமே வர மாட்டாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வீடு கட்டி விட்டு நீங்கள் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ அவசியம் சாமான் வச்சுருந்தேன். அவசியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேருந்து ஆரம்பித்தது தான். கண்டுபிடிச்சி யாருன்னு கேட்டீங்க, காமௌண்ட் நமக்கு செய்கிற மாதிரி கும்பகோணம் டாய்ட்டு ஒரு ஷாப்பெல்லாம் வச்சுக்கல, டாய்ட்டு பங்குங்கெல்லாம் இருக்கு. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. நம்ம ஏரியாக்குள்ளே ஒரு சமாதி இருக்கணும் அப்படின்ட்டு வந்தவர். ஆனால் அவர் ஆராய்ச்சி பயிரில் வரல, ஒரு வெள்ளை இறக்க வேணும்னு எங்கேயா கேட்டுக்காரு. அது போனாக்கா அங்கே தான் இருக்குது, சமாதெல்லாம் இருக்குது.